Hi friends, நான் வந்து நேட்டிவ் கிச்சன்லேருந்து மஞ்சுளா உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் வந்து கிருஷ்ணாஷ்டமி ஸ்பெஷலுக்காக பண்ணுறதுக்காக டிஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி வந்து நான் கிருஷ்ணாஷ்டமி ஸ்பெஷலுக்காக ஒரு பூஸ்ட் வச்சு ஒரு பர்ஃபி பண்ண போகிறேன். நான் அதுக்கு தேவையான பொருள் தான் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த பூஸ்ட் பர்ஃபிக்கு தேவையான பொருள் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த கப்பு வந்து தேங்காய் வந்து நான் அழுத்தி தான் எடுத்திருக்கேன். இது லூஸாக எடுக்கல. நான் தேங்காய் வந்து ரொம்பவே அழுத்தி எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவுக்கு இந்த கப்பில் 3/4 பாகம் சுகர் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு கப்பு தேங்காய்னா 3/4 கப்பு சுகர் எடுக்கணும். 3 ஸ்பூன் பூஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து வெனிலா எசன்ஸு. இது வந்து கீ வந்து நம்மளுக்கு ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் போதும், அதிகமாக தேவையில்லை. இது வந்து நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு பானல் வச்சுருக்கேன். இந்த பானலில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டு இந்த சுகர் முழுங்குற அளவுக்கு தண்ணி, அதிகமாக தேவையில்லை. எந்த அளவுக்கு முழுங்குதோ அந்த அளவுக்கு. நான் இந்த ஒரு கிளாஸ்லேயே நான் வந்து 10 கிளாஸ் மிச்சம் வச்சுட்டேன். நான் இப்போ இது வந்து சுகர் வந்து நல்லா கரையணும். சுகர் வந்து கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது வந்து கரையணும். இது இப்போ வந்து இது நல்லா கரையிட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். ஒரு கிருஷ்ணரை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு மகாபாரத கதையில் தான் அதிகமாக தெரியும். அந்த மகாபாரத கதை மூலமாக தான் நம்ம வந்து கிருஷ்ணர் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்னெல்லாம் செய்யலாம், கிருஷ்ணர் இதை சாப்பிடுவார், அதை சாப்பிடுவார், அவருக்கு வெண்ணெய் பிடிக்கும், முறுக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பிடிக்கும், என்ன செய்யலான்றதுக்காக தான் நம்ம ஒரு குட்டி கதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு தடவை வந்து துரியோதனை வந்து கிருஷ்ணரை வந்து சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருந்தாராம். அவர் சாப்பாட்டுக்கு போனாராம். இந்த கிருஷ்ணரும் வந்து துரியோதனோட வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு போனார். அங்கே துரியோதனர் வந்து நல்ல நிறைய விதமான பலகாரங்கள், பூரி, நிறைய ஸ்வீட்ஸு, லட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதை வந்து ஒரு தங்கத்தட்டில் வச்சு வந்து கிருஷ்ணர்கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறாராம். ஆனால் கிருஷ்ணர் வந்து அதை சாப்பிட்லையாம். அவர் சொல்கிறாரா துரியோதனக்கிட்ட, உன்னோட சாப்பாடு வந்து அதிகமாக இருக்கலாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம், ஆனால் வந்து அதில் வந்து அன்பு இல்லை, அதனால நான் வந்து நீ கொடுத்த நான் சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட பக்தரான விதுரனோட வீட்டுக்கு வந்து கிருஷ்ணர் போகிறார். அங்கே வந்து விதுரன் வந்து அவருக்கு வந்து வெரைட்டியாக ஸ்வீட்ஸ் கொடுக்கல, வெரைட்டியாக எதுவுமே செஞ்சு கொடுக்கல. ஆனால் அவர் கொடுத்ததெல்லாம் வந்து வெறும் வாழைப்பழம் மட்டும்தான் கொடுக்குறாரு. அந்த வாழைப்பழம் கூட எப்படி கொடுக்குறாருன்னா, அந்த வாழைப்பழம் அவருக்கு கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷத்தில் அவர் என்ன செய்யறன்னு தெரியாமல் அந்த வாழைப்பழத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, பழத்தை எடுத்துட்டு வெறும் தோல் கொடுக்குறாரு. தோல் மட்டும்தான் கொடுக்குறாரு. அவருக்கு தெரியல நம்ம கிருஷ்ணருக்கு வந்து நம்ம பழம் கொடுக்காம வெறும் தோல் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விதுரனுக்கு தெரியாது. அவர் ஏதோ நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயே அவர் என்ன செய்யணும்னு தெரியாமலே வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, வந்து இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாகு. இந்த டைம்ல நீங்க பார்த்துக்கோங்க, கம்பி பதம் வரணும். நம்மளுக்கு இன்னும் வரல. இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இப்போ இந்த சக்கரை வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் பாவு நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று வரும்.
இந்த டைம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து தேங்காய் போடலாம். நீங்கள் இப்படி கை இப்படி வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கம்பி மாதிரி ஒரு இது வரும், அது வந்து இதாகும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு பதம் வரும் உங்களுக்கு. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் போட்டிருக்கோம். இந்த தேங்காய் வந்து ஒன்றா சேர்ந்து இலகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வர வரைக்கும் நம்ம வந்து இதை கலரிட்டே இருக்கணும். கொஞ்சம் வந்து தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக செய்கிற டிஷ் தான். வந்து இது வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் கை வச்சு கலரிட்டு இருக்கணும், அவ்வளோதான். வந்து இது வந்து பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இது வந்து இப்போ இது ஒன்றா கலந்து வர வரைக்கும் நம்ம வந்து கலரிட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு விதுரனோட ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன். அந்த கதையில் வந்து விதுரன் வந்து வெறும் வாழைப்பழ தோல் மட்டும்தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அதுதான் வந்து அவரோட பக்தி. அது இப்போ விதுரன் வந்து அவருக்கு தெரியாமையே அந்த வேலை செய்கிறாரு. அவருக்கு தெரியாது அவர் நம்ம வந்து தோல் தான் கொடுத்துட்ருக்கோம் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கிருஷ்ணருக்கு தெரியும் அவர் தோல் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் எந்த வித ஒரு முகசொலியும் இல்லாமல் வந்து விதுரன் கொடுத்த வந்து தோலை வந்து சாப்பிட்டாராம். அப்போ வந்து பாமாவும் ருக்மிணியும் வந்து கேட்குறாங்க, என்ன இது இவ்வளோ துரியோதனன் வந்து உங்களுக்கு அவ்வளோ எல்லா பலகாரமும் செஞ்சு கொடுத்தாரு, நீங்கள் வந்து அப்போ அந்த பலகாரத்தை வந்து நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு வந்துட்டீங்க. ஆனால் விதுரன் வந்து உங்களுக்கு வெறும் தோல் தான் கொடுத்துட்ருக்காரு, நீங்கள் அது வந்து இவ்வளோ அன்பாக இவ்வளோ சாப்பிட்றீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாராம், யார்கிட்ட வந்து ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கோ அதுதான் நான் ஏற்றுப்பேன். நான் அன்பு இல்லாதவங்க கொடுக்குறது வந்து நான் எதுவுமே ஏற்றுக்க மாட்டேன். அதனால் நம்மளுக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் இல்லாமல் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சு நீங்கள் கிருஷ்ணருக்கு படைக்கலாம். இல்லை கிருஷ்ணருக்கு இதை பிடிக்கும் அதை பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பெருசாக ஆடம்பரம் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சது, உங்களால் அன்புக்கு முடிஞ்சது, உங்கள் சக்திக்கு உட்பட்டது எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யலாம். இது வந்து தேங்காய் வந்து நல்லா கூடி வரட்டும். இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா சேர்ந்து வந்துட்டு இது நல்லா வந்து இது அந்த சர்க்கரையோடு சேர்ந்து ஒன்றோடு ஒன்று கலர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து கலரிட்டே இருக்கணும். இது வந்து நீங்கள் நடுவில் விட்டுட்டிங்கன்னா இது தீஞ்சிடும். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலரிக்கிட்டே இருங்க. ஒரு தீயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இது வந்து கலர்றது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரோசஸ்ஸு. இந்த டைமில் வந்து நான் வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் போடுறேன். வெனிலா எசன்ஸ் பிடிக்காதவங்க ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற பூஸ்ட் போடுறேன்.
இந்த பூஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம பசங்களெல்லாம் வந்து சாக்லேட் டேஸ்ட்டு பழகிருக்காங்க. இது வந்து அந்த சாக்லேட் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. உங்கள்கிட்ட பூஸ்ட் இருந்தாலும் போடலாம், இல்லை போர்ன்விட்டா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா கொக்கோ பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த நம்ம போட்ட தேங்காய் வந்து நல்லா ஒன்றா கலந்துருக்கு. இது வந்து உங்களுக்கு நீங்கள் இப்படி கலரும் போது அதை பானையில் விட்டு தூக்கின்னு வரும். அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம இப்படி மூவ் பண்ணும்போது, நீங்கள் பானையில் மூவ் பண்ணும்போது அது நல்லா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து நெய் போட்டு தடவிக்கலாம். நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய் போட்டு தடவிக்கிறேன். தட்டில் வந்து சுற்றி தடவி வச்சுக்கோங்க. பிளேட் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கட்டும் பிளேட்டு. அப்போ தான் வந்து பர்ஃபி வந்து அது கட் பண்ணுறதுக்கும் அது திக்னஸும் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து இப்போது பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள், இது பிளேட்டுக்கு போட்டு இப்படி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிளேட்டில் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு நிமிஷம் பொறுத்து நம்ம வந்து இது வில்ல போடலாம். இப்போ நம்ம வந்து இந்த கோகோனட் பர்ஃபி வந்து நம்ம வந்து வில்ல போடலாம். இது இப்போ உடனே எடுக்கக்கூடாது, ஒரு ½ அன் ஹவர் வந்து இது வந்து செட் ஆகணும். நான் வந்து இந்த மாதிரி கத்தியில் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது நீங்கள் வில்ல போட்டு வச்சுருங்க. ஏன்னா இது ஆனதுக்கப்புறம் நம்மளால் கட் பண்ண முடியாது. இப்போ இது செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்ச இந்த தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பாருங்கள், இது பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இருக்கும் ஃபினிஷிங்கு. இது வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூடவே நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தேன் நான் உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த டிஷ்ஷு வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷோட அப்படியே ஒரு குட்டி கதையோடு நான் வந்து அடுத்த வீடியோ நான்